உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்குது சார் எனக்கு. சந்தேகமாகவே இருக்கும் இவர் குட்டா பேடானே தெரில, இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலேயே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவர் கூட எத்தனை வருஷம் பழங்காலும் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஆள் தான். அடுத்ததாக படத்தினுடைய நாயகன். சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். செம்ம ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய இரோ ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் போது மை ஃபேவரட் சேதுவன் ஆஸ் பேக்குங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்காக திரைப்படத்தை பத்தி ஒரு வார்த்தைகள். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன், டைரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டுருக்கேன், ஜவானில் பேசினாப்பில். அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்க நல்லா இருங்க. நான் எல்லாரும் பேசும்போது தான் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சிட்டேன், அதனால் பிளாங்க் ஆகிட்டேன். நான் இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வர்ணம்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, அப்போது அவரோட ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனா 96 பிரேமுக்கு. நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருந்தது, ராஜு சாரோட ஆஃபீஸ். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டயலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டயலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டயலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டயலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுனதுனால எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீனை வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குனது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தில் எல்லாமே தொடங்குது. எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தம் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது, வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத, உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு, எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிது நான் நம்புகிறேன், ஈரத்தோடு. ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி. மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன். பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும். அதனால் அவரை கூப்பிட்டு, சார் ஜனா சாரோட படம், ஸோ இதை நீங்கள் வந்து எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் இது நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இதில் முடிஞ்சிச்சு இந்த பையன் ஜஸ்டின், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது. சில பேரை இல்லை அவன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை, அது அவனுக்கு தெரியும். ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தேகம் இல்லை அதில். ஏன் தெரியாது, சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேரை பார்த்து ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ
குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது 2 பேருக்கு நடுவில். ஆனால் எப்பயுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் 2 பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா ஏதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்கேன். அதை நான் சொல்ல தேவையில்லை. ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது, ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுகிறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி ஜஸ்டின். அப்புறம் அவினாஷ் சார் பார்க்குறது தான் கரடு முண்டா இருப்பாப்புல. நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த கரடி பொம்மை மாதிரி அந்த ஆள். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்ட்டு. எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ரியலி இஸ் வெரி க்யூட். அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரில. வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இஸ் சச் எ க்யூட். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்பாப்புல. ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட். இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாகவே இருக்கும். இவர் குட்டா பேடானே தெரில. இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல. குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவர் கூட எத்தனை வருஷம் பழங்காலும் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காதுல, சில பேர் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஆள் தான். எனக்கு என்னமோ தெரியல. ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு அவருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஐ ஃபீல். அதனால சொன்னேன், சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணுன்னு சொன்னேன். சரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு. ஒரு சில சமயம் காலம் சில பாடங்களெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க அப்படின்னு நான் நம்புவேன். இப்போ ரீசெண்டாக ரூமி அவர்களுடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது. எனக்கு கவிதையெல்லாம் முழுசாக ஞாபகத்தில் இருக்காது படித்தது. பட் அந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எசன்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம், ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன அவேர்னஸ்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகும். அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும், துரோகம் வரும், அவமானம் வரும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பி வைங்க. ஏன்னா அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது, மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும். அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர். அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன். அதை வச்சு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்னேன். சார் உட்காருங்க சார். ஆனால் மிஸ்கின் சாருக்கு செல்லமாக வச்ச பேர் இந்த டெஸ்டோஸ்டரோன் ட்ரீ, அதே மனசில் வச்சுக்கோங்க. அவர் அதெல்லாம் கூப்பிட்றத விரும்புவாப்பில். இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இல்லை சார், அவர் ஹை இன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப ரொமான்டிக் ஃபீல். அவருக்குலாம் வயசே ஆகாது. இந்த மார்க்கண்டேன் மாதிரி சார் அவர். ஓகே. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்குது சார் எனக்கு. இந்த மாதிரி பையன் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன். ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு அவருக்கும் பெரிய பழக்கம் இல்லை. நிஜமாக இல்லை சார். 2 பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை. நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி ப்ரெசன்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சார் பேசும்போது. பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சார். நான் சொல்லி முடிச்சப்போ அவங்க மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறாங்க சார். தெரிஞ்ச பையனா சார்? தெரியாது. ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு. சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட்? ஓகே. என் கூட மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான டிசைனர். இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து
சப்னா திட்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு என்னோட இதுவே கிடையாது சப்னா, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சப்னா, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் எங்கள் கேமராமேன் ருக்மிணி, ஐயோ சாரி மறந்துட்டு போகிறேன். ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து. பட் சச் அ சென்சிபிள் ஆர்டிஸ்ட். தன்னோட சீன் என்ன, தன்னோட வேலை என்ன, அதை எப்படி பண்ணணும், அதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதான் எந்த அளவுக்கு சின்சியர்னால், நம்ம போகிற லொக்கேஷன் எது, அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் கூட சொன்னேன் பாருங்கள், ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரிய கேட்டுக்கணும். இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார். நான் திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது. அப்போ தான் சொன்னாங்க அந்த ஊர் என்ன, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி இருந்தது, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸு, பிரிட்டிஷ் இருக்கும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த ஊருக்கு வரனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஜாலியாக தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன, ஒரு மணி நேரம் கழித்து நடக்க போகிறது என்ன, இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டான். தப்புன்னு சொல்ல வரல, அது ரொம்ப சிறந்த விஷயம். பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஏன்னா எனக்கு வராதனால அது வரானான்னு அப்படின்னு சொன்னேன் வெளியே. மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் படிச்சுட்டு வந்துட்டேன், இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ருக்மிணி, தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திவ்யா ஒரு ஆக்டர், திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து காத்தவர்கள் 2 கால் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போது நான் அவர் பாண்டியராஜ் சார் கூடயும் தலைவன் தலையில் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அங்கே பரவாயில்ல பேசணுமா? ஓகே டன். ஓகே சரி, அவர் பண்ணலாம். அவர் தான் எங்கள் பிஆர் யுவராஜ், அவர் பண்ணலாம். அது அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான், சார் நான் சிலது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு எதாவது போடுவார் சார் இந்த மனுஷன்னு. ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது, அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்லுவேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கார். இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி நிப்பாட்டிருக்கப்ப தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் திவ்யா வந்து ரொம்ப திவ்யா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமான ஆக்டர். திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடலை நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார்,
நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன், மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கனால வர முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்கள். அப்போ 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராக விட்டுருந்தேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அப்புறம் என்னோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.